நமஸ்காரம் நம்பி சுவாமிகளே. நமஸ்காரம் சுவாமியாஜி. நமஸ்காரம் தாயே. இது என்ன ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சகதர்மனியோடு தாங்கள் காஞ்சியம்பதிக்கு வருவது மிகவும் அரிதாயிற்றே. பட்டர் சுவாமிகளும் இதையே தான் கேட்டார். அரிதுதான். அந்த அரிதானது இன்று நடந்திருக்கிறது. இங்கு வர வேண்டும், வரதனை சேவிக்க வேண்டும் என்பது காந்திமதியின் திடீர் விருப்பம். அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நல்ல கணவனின் கடமை அல்லவா? திடீர் விருப்பம் என்று சொல்ல முடியாது. கொஞ்ச நாட்களாகவே வரதனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருந்தது. அதற்கு திருக்கச்சி நம்பி சுவாமிகளுடன் வரதன் பேசுவதாக நான் கேள்விப்பட்டது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் வரதன் என்னோடும் பேச வேண்டும் என்ற பேராசை எல்லாம் எனக்கு இல்லை. தாயே, பகவான் எல்லோரிடமும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ எப்போதோ சிலரிடம் நேரடியாகவும் எப்போதும் பலரிடம் மறைமுகமாகவும் ஹிருதயத்தில் பரமாத்மாவாக வசித்துக் கொண்டும் நம்மை வழிநடத்தும் தோழனாகவும் நம் செயல்களுக்கு சாட்சியாகவும் பல சமயங்களில் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் லௌகீக விஷயத்தில் நாம் ஆழ்ந்து விடுவதால் பகவான் நம்மோடு இருப்பதை நம்மால் உணர முடியாமல் போகிறது. சதா கவலைகளும் இன்னல்களும் நம் செவிகளை அடைத்துக் கொண்டிருப்பதால் பகவானின் இனிமையான வருடும் குரல் மக்களுக்கு கேட்காமல் போவதில் வியப்பொன்றுமில்லை. உண்மைதான் நம்பிகளே. ஆனால் எத்தனை பேரால் லௌகீக விஷயங்களை விட்டு விலகி ஆத்ம விசாரத்தில் முழுமனதாக ஈடுபட முடிகிறது? தங்களை போன்ற மிக மிக சிலருக்கு மட்டுமே அது சாத்தியம். சாத்தியமாவதும் சாத்தியம் ஆகாததும் கூட பெருமாளின் திருவுளம். அடியேனும் கூடத்தான் அல்லும் பகலும் அவன் சன்னதியில் நின்று பற்றறுக்க வேண்டுமப்பா பரந்தாமா என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். திருவுளம் கொள்ள மாட்டேன் என்கிறான் வரதன். லௌகீகம் என்னை இன்னும் கீழே அழுத்திக் கொண்டல்லவா போகிறது. என்று கடைத்தேறப் போகிறேனோ? சோமயாஜி, தாங்கள் இருவரும் பெருமாளை சேவித்துவிட்டு திரும்புகையில் அடியேனின் மடத்திற்கு எழுந்தருளி நீங்கள் இருவரும் அமுது செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அடடா நம்பிகளே, பெருமாள் சேவை முடியட்டும், பிறகு சோமயாஜியை சகதர்மினியோடு எங்கள் அகத்திற்கு அழைத்துச் சென்று அமுது செய்துவிட்டு போக விண்ணப்பம் செய்யலாம் என்று இருந்தேன். அதற்குள் தாங்கள் முந்தி விட்டீர்களே. பட்டர் சுவாமிகளே, இவர்கள் அகத்தில் அடியேன் எத்தனையோ முறை அமுது செய்தாயிற்று. ஒரு முறையாவது அடியேன் அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டாமா? இன்று வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நழுவ விட முடியுமா? சொல்லுங்கள். அதுவும் சரிதான். அடுத்த முறையாவது இந்த பாக்கியம் எனக்கு கிட்டட்டும். என்ன சோமயாஜி சுவாமிகளே, கிட்டும் அல்லவா? நிச்சயமாக. அதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சரி, சென்று ஆற அமர பேரருளாளனை கண்குளிர சேவித்து விட்டு வாருங்கள். அடியேனின் மடத்தில் உங்கள் இருவருக்காக காத்திருப்பேன். என்ன நம்பி சுவாமிகளே, அதற்குள் மடத்திற்கு புறப்பட்டால் எப்படி? உங்களோடு இன்று வரதனை சேவிக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் காஞ்சியம்பதிக்கே வந்தோம். சோமயாஜி, தாங்கள் குடும்ப சகிதம் வந்திருக்கிறீர்கள். கிரகஸ்தர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கும், எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அதையெல்லாம் வரதன் முன் வைக்கும் வேளையில் அடியேன் அங்கு இருப்பது முறையல்ல. வரதனும் அதை விரும்ப மாட்டான். அது மட்டும் இல்லாமல் தன் பக்தர்கள் தன்னிடம் தனியே முறையிடுவதையே வரதன் விரும்புவான். அதென்னவோ வாஸ்தவம்தான். வரதனிடம் தனிமையில் தானே திருக்கச்சி நம்பிகள் உரையாடுகிறார். அவன் மனம் இவருக்குத்தான் தெரியும். என்றேனும் ஒரு நாள் என் முன்னிலையில் உரையாடுங்கள் என்றால் கேட்க மாட்டாரே. அப்படி ஒரு தனி பற்று இவருக்கு வரதனிடம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அடியேன் நினைக்கும் போதெல்லாம் அந்த வரதனிடம் பேசிவிட முடியாது. அதற்கு வரதனின் மனம் உகக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அடியேன் இப்பொழுது சென்றால்தான் நீங்கள் இருவரும் பெருமாளை சேவித்து கோயிலை சுற்றி வருவதற்குள் தலிகையை பாதியாவது முடிக்க முடியும். வைஷ்ணவ தம்பதிகளுக்கு அமுது படைப்பது மிகப்பெரிய கைங்கரியமாயிற்றே பட்டரே. அழைத்துச் செல்லுங்கள். சரி நம்பிகளே, வாரும் சுவாமி, வாருங்கள் அம்மா. திருக்கச்சி, வரதா, நீயா? நானேதான். ஏன் வரக்கூடாதா? அதற்கில்லை வரதா. அடியேன் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கைங்கரியங்களையும் முடித்துவிட்டு பட்டர் நடை சாற்றுவதற்கு முன்
நீ ஆழ்ந்த நித்திரையில் சயனிக்க வேண்டுமே என்று குலசேகர ஆழ்வாரின் பாசுரத்தை அடியேனையே மறந்து தாலாட்டாக பாடி கவரி வீசிக் கொண்டிருந்தேன். சட்டென்று கண் திறந்து பார்த்தால் நீ வந்து நிற்கிறாய். தமிழ் பாசுர தாலாட்டை கேட்டவுடன் கண்ணயரும் நீ அடியேன் பாடிய விதத்தால் கண்மலர்ந்து விட்டாயோ? ஒருவேளை அடியேனின் அபசுரத்தால் உன் தூக்கம் கலைந்து விட்டதோ? அதெல்லாம் இல்லை திருக்கச்சி. என் பக்தர்கள் எப்படி பாடினாலும் எனக்கு உகப்புதான். ஏன் வசை பாடினாலும் பக்தனாயிற்றே என்று பொறுப்பேன். நீ உள்ள முருகி தேன் மதுர குரலில் பக்தி பாவத்தோடு தமிழ் பாசுரத்தை இசைக்கும் போது எனக்கு அதில் உகப்பில்லாமல் போய்விடுமா என்ன? நீ பாடியதில் இந்நேரம் இந்த ஊரே உறங்கிருக்கும். அப்படி என்றால் நீ ஏன் உறங்கவில்லை வரதா? மனம் குழப்பத்திலும் சங்கடத்திலும் ஆழ்ந்தால் எப்படி உறக்கம் வரும் திருக்கச்சி? என்ன வரதா, ஊர் மக்களின் குழப்பத்தையும் சங்கடத்தையும் தீர்ப்பவன் ஆயிற்றே நீ. அதனால் தானே உனக்கு பேரருளாளன் என்று பெயர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட உனக்கு சங்கடமா? அடியேனால் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை வரதா. ஒருவேளை முன்பு ஒரு தினம் அடியேன் பாடி மழை வராமல் கூரேசன் பாடி மழை வந்ததால் உறங்க முடியவில்லை என்று உன்னிடம் தெரிவித்தேனே, அதை மனதில் வைத்துக் கொண்டு இன்று நீ அடியேனிடம் விளையாடுகிறாயோ? இல்லை நம்பி, உண்மையாகத்தான் சொல்கிறேன். என் மனம் மிகவும் சங்கடத்தில் தான் இருக்கிறது. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். நீயே சற்று முன்பு சொன்னாயே, மக்கள் தங்களுடைய குழப்பங்களையும் கஷ்டங்களையும் வேண்டுதலாக என்னிடம் வந்து கொட்டுகிறார்கள் என்று. அப்படி ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவதில்தான் இப்போது எனக்கு ஒரு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன வரதா, உன்னாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனை? வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதால் தானே வரதன் என்று மக்கள் உன்னை அன்போடு அழைக்கிறார்கள். நீ சொல்வது வாஸ்தவம்தான். என் பக்தர்களில் பலருக்கு பல விதத்தில் பிரச்சனை இருந்தால் ஒவ்வொன்றையும் தனித்தனியே தீர்த்து வைக்கலாம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு உன்னதமான பக்தர்களுக்கு ஒரே விஷயத்தில் இரண்டு விதமான அபிலாஷைகள் இருக்கும்போது எதை தீர்த்து வைப்பது? யாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று குழப்பம் ஏற்படாதா? அது என்ன இரண்டு விதமான அபிலாஷைகள்? இப்போது பெரும்பாலான அபிலாஷை கல்யாணத்தை முன்னிட்டுதானே? ஆம் வரதா, நல்ல வரனாக அமைய வேண்டும். அதுவும் காலாகாலத்தில் நடக்க வேண்டும். அதற்கு நீதானே அருள வேண்டும். இப்படிதான் பரதனிடம் கோரிக்கையை வைத்து விடுங்கள், அவன் நிச்சயம் நிறைவேற்றி தருவான் என்று சொல்லி பலரையும் என் சன்னதிக்கு நீ அனுப்பி வைத்து விடுகிறாய். நானும் அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறேனோ இல்லையோ, என் பக்தன் திருக்கச்சி நம்பி சொல்லிவிட்டானே என்று பாரபட்சமின்றி தீர்த்து வைக்கிறேன். இப்போதும் அதை போல் அறிவுரையால் வந்த இருவரின் பிரார்த்தனையால் தான் எனக்கு சங்கடம் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது வரதா? மனதிற்கு இதமான ஆறுதலான வார்த்தைகள் 10,000 பொன்னுக்கு சமம் என்று நீதானே குறிப்பிடுவாய். அதனால்தான் கஷ்டம் என்று சொல்பவர்களுக்கு காஞ்சியம்பதி வரதனை தரிசியுங்கள் என்று அடியேன் அறிவுறுத்துகிறேன். வாழ்வில் பிடிப்புள்ளவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் உயிர்காக்கும் மருந்து என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போது பிரச்சனை அதுவல்லவே. என் பக்தர்களில் யாருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது என்பதில்தான் இப்போது பிரச்சனையே உள்ளது. கல்யாணம் என்கிறாய், கோரிக்கை என்கிறாய், சற்று விளக்கமாக சொல்லலாமே வரதா? கோரிக்கையை முன்வைப்பவர்கள் ஒரு ஆதர்ச தம்பதிகள். அந்த தம்பதிகளில் தாயானவள் தன் மகனுக்கு ஒரு பெண்ணை மனதில் நிச்சயித்து அவளே மருமகளாக வர வேண்டும் என்கிறாள். ஆனால் தந்தையோ அப்பெண் மருமகளாக வருவது சாத்தியமில்லை. எனவே அப்பெண்ணை பற்றிய நினைப்பை என் அகமுடையாளின் மனதில் இருந்து நீக்கிவிடு என்று கோரிக்கை வைக்கிறார். இருவரும் என் பிரியமான பக்தர்கள். நான் யாருக்கென்று வரம் தருவது? என்ன வரதா, இதை உன்னால் தீர்க்க முடியாதா என்ன? திருக்கச்சி, சில சமயங்களில் வேடிக்கையாக சில கோரிக்கைகள் வரும். திருடன் தான் திருடும் போது மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீந்தான் அருள வேண்டும் என்பான். செல்வந்தனோ தன் செல்வம் களவு போவாமல் நீந்தான் காக்க வேண்டும் என்பான். நானும் எது முறையான நீதியோ எது தர்மமோ அதை தகுந்தவர்களுக்கு வரமாக கொடுத்து விடுகிறேன். ஆனால் நான் கூறிய விஷயம் அப்படி அல்லவே. இருவருமே தர்மத்தின் வழியில் வாழ்பவர்கள். தாய் கேட்ட வரத்தை கொடுப்பதா
தந்தை முன்வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதா? ஒருவருக்கு நிறைவேற்றினால் மற்றொருவருக்கு மனம் வாடுமே. நான் என்ன செய்வது திருக்கட்சி? வேண்டுமென்றால் இப்பிரச்சனைக்கு அடியேன் ஒரு தீர்வு சொல்லட்டுமா? நீ தீர்வு சொன்னாலும் சரி, தீர்ப்பே சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உடனடியாக சொல். மகனாகப்பட்டவன் இப்பூமியில் பிறந்தவுடன்தான் தந்தைக்கு பந்தமும் தொடர்பும் ஏற்படுகிறது. ஆனால் தாயாகப்பட்டவள் அப்படி அல்ல. குழந்தை பிறப்பதற்கு முன்பே 10 மாதங்கள் அக்கருவை தன் மணிவயிற்றில் தாங்கி அதற்கு எந்த குறையும் இல்லாமல் பேணி பாதுகாத்து அக்குழந்தையை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறாள். அவ்வளவு ஏன், தாயின் மூலம்தானே தந்தையே அக்குழந்தைக்கு பரிச்சயப்படுகிறார். அதனால் மகனின் விஷயத்தை பொறுத்தவரை தந்தையின் விருப்பத்தை விட தாயின் அபிலாஷையே மேலானது. அது மட்டுமில்லாமல் தன் மகனின் கல்வி, செல்வம், பெயர், புகழ் போன்றவற்றில் வேண்டுமானால் ஒரு தந்தையின் முடிவு பிரதானமாக இருக்கலாம். ஆனால் அவன் திருமணத்தை பொறுத்தவரை தாயின் விருப்பமே மகத்தானது. இவள்தான் என் மகனுக்கு அகமுடையாளாக எங்கள் குடும்பத்திற்கு மாற்றுப் பெண்ணாக வரவேண்டும் என்று தீர்மானிக்கும் உரிமை தாய்க்கே பிரதானமாக இருக்க வேண்டும் வரதா. இவ்விஷயத்தை பொறுத்தவரை நீ தாயின் கோரிக்கைக்கு செவிசாய்ப்பதே சரியாக இருக்கும் வரதா. என்ன திருக்கட்சி, அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? அப்படி என்றால் தாயின் கோரிக்கையை ஏற்பதுதான் முறை என்கிறாயா? நிச்சயமாக. அதைத்தான் நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிறாயா? இதில் அடியேனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்ல வேளை திருக்கட்சி, உன் தாய் என்னிடம் வந்து எந்த வேண்டுதலையும் வைக்கவில்லை. ஒருவேளை உன் தாயார் என்னிடம் வந்து என் மகனை எனக்கு திருப்பிக் கொடுத்து விடு என்று வேண்டியிருந்தால் நான் என்ன செய்திருப்பேனோ? வரதா, ஒருவர் உன் சேவையில் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிப்பதற்கு உன் கருணை மிகவும் முக்கியமாயிற்றே. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அடியேனுக்கு ஏற்படக்கூடாது என்பதால் தானே அடியேனின் தாயாருக்கு அப்படி ஒரு வேண்டுதலை அவர் மனதில் எழாமல் நீ தடுத்து விட்டாய். அனைத்தும் உன் கருணையே வரதா. சரி திருக்கட்சி, உன்னிடம் உரையாடியதில் ஒரு தெளிவு பிறந்தது. ஒரு பற்றற்ற பக்தனின் உள்ளத்திலும் தாயன்பு பற்றிய உயர்வு எந்த அளவிற்கு உள்ளது என்பது தெரிந்தது. இனி நான் சென்று நிம்மதியாக உறங்குவேன். நெல் எல்லோரும் வரிசையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் மட்டும் வரிசையை உடைத்துக் கொண்டு செல்கிறீர்களே. சுவாமி, நான் மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். தாங்களும் சென்று வரிசையில் நில்லுங்கள். என்ன ஜானகி, கோவித்துக் கொண்டிருக்கிறாயா? பிறகென்ன, நான் உங்கள் பாரியாள். அப்படியிருந்தும் மற்றவர்கள் போல் என்னையும் வரிசையில் வர சொன்னீர்கள். அனைவர் முன்னிலையிலும் எனக்கு அவமானமாகிவிட்டது. நான் உன்னை அனுமதித்திருந்தால் அது எனக்கு அவமானமாக இருந்திருக்கும். எல்லோரும் பட்டரின் துணைவி என்பதால் இவளுக்கு என்ன தனிச்சலுகையா என்று என்னை பழித்திருப்பார்கள். இன்று உற்சவ தினம், கூட்டம் அதிகமாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், அகத்தில் எனக்கு நிறைய பணிகள் உள்ளது என்று. அதனால் தான் வரிசையை தாண்டி வந்தேன். நீ சொல்வது எனக்கு புரிகிறது ஜானகி. ஆனால் உனக்கென்று தனிச்சலுகை அளித்தால் அதை அந்த பெருமாளே ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த சலுகை கூட கொடுக்க முடியாவிட்டால் தாங்கள் பட்டராக இருந்து என்ன பயன்? பட்டர் என்பது பகவான் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அது இந்த உடலுக்கு கிடைத்த ஒரு பிரயோஜனம். நீ இந்த ரகுநாத பட்டரின் பாரியாள் என்பது உன் சரீரத்திற்கு கிடைத்த ஒரு பிரயோஜனம். இதற்கு மேல் எந்த ஒரு உபயோகத்தையோ சலுகையையோ நீ எதிர்பார்க்க கூடாது. கோட்பாடுகளை மீறி நீ பகவானை சேவித்தால் உனக்கு எந்த பயனோ புண்ணியமோ ஏற்பட போவதில்லை. நமக்கு முன் நின்றிருக்கும் வைஷ்ணவர்களை தாண்டி நாம் சென்றால் அது அவர்களுக்கு செய்யும் அபசாரமாகிவிடும். மற்றொரு விஷயத்தையும் தெரிந்து கொள். நாம் பெருமாளை பார்ப்பதை விட பெருமாள் நம்மை பார்க்க வேண்டும்.
அதைத்தான் நேத்திர தரிசனம் என்று சொல்வார்கள். இப்படி வரிசையை மீறி நீ சென்றால் பெருமாளின் கடாட்சம் உனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறாயா? எப்படி இருந்தாலும் எனக்கு கிடைக்கும் புண்ணியத்தில் உனக்கும் சமபங்கு உண்டு. ஆஹா, அற்புதம் பட்டரே, என்ன ஒரு விளக்கம்! வந்தனம் பட்டரே. வந்தனம் சுவாமி. வந்தனம் தாயே. ரகுநாத பட்டரையும் ஜானகி தாயாரையும் சேர்ந்து பார்ப்பதே அபூர்வம், விசேஷம். இன்று என்ன அதிசயம், தம்பதி சமேதராக காட்சி தருகிறீர்களே. நம்பிகளே, இன்று பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் நடக்கிறதல்லவா? ஆமாம். பொதுவாக மாலை பொழுதில் கோவிலுக்கு வருபவள் அகத்துப் பணிகளை சீக்கிரம் முடித்துவிட்டு பெருமாளின் வைபவத்தை காண வேண்டும் என்று விரும்பினாள். அதுதான். அதுவும் நல்லதுதான். தம்பதி சமேதராக கிரகஸ்தாசிரம தர்மத்தை முறையே கடைபிடித்து வரும் நீங்கள் இருவரும் அடியேனை ஆசிர்வதிக்க வேண்டும். என்ன நம்பிகளே, என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் லௌகீகத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களோ முற்றும் துறந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி. வயதில் என்னை விட நீங்கள் சிறுவராக இருந்தாலும் நீங்கள்தான் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அது அப்படி இல்லை பட்டரே. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு அதற்குண்டான கடமைகளை பூர்த்தி செய்து அதே சமயம் வரதனுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் போற்றத்தக்க விஷயம். ஒவ்வொரு நிலையிலும் நம் மனது நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. பல தேவைகள் இருக்கும், சொந்த பந்தங்களின் பிரச்சனைகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும். இவை அனைத்தையும் மீறி பெருமாளுக்கு சேவை செய்வது என்பது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் எங்களுக்கோ வரதனை தவிர வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. ஒரு விதத்தில் பார்த்தால் எல்லாவற்றிலிருந்தும் விலகி இப்படி இருப்பது சற்று சுலபமென்றுதான் அடியேனுக்கு தோன்றுகிறது. லௌகீகத்தில் ஈடுபட்டுக் கொண்டும் பகவானையும் சென்றடைய முடியும் என்று ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு நீங்களும் உங்களைப் போன்ற கிரகஸ்தாசிரமத்தை முறையே கடைபிடிக்கும் வைஷ்ணவர்களும் தான் தக்க உதாரணம். உங்கள் கருத்தும் ஏற்புடையதாகத்தான் இருக்கிறது. சுவாமி, ஏதோ இங்கு பார்த்ததால் சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் எங்கள் அகத்திற்கு வந்து யுகங்கள் பல ஆகிவிட்டன. உங்களை வரவேற்று தளிகை செய்து பரிமாற வேண்டும் என்ற என் விருப்பத்தை என்றுதான் பூர்த்தி செய்ய போகிறீர்கள்? உங்கள் அழைப்பிற்கு மிக்க நன்றி தாயே. அவசியம் வருகிறேன். உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது போல் அடியேனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன சுவாமி அது? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ராமானுஜன் தன் குடும்பத்துடன் இங்கு காஞ்சிபுரத்திற்கே வந்துவிட்டான் என்று. ஆமாம், எங்களுக்கும் தெரியும். அவர் இங்கு வந்துவிட்டார் என்று தெரிந்ததும் எனக்கும் அவர் குடும்பத்தை சந்திக்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறது. ராமானுஜனுக்கு இது பழக்கப்பட்ட ஊராக இருக்கலாம். ஆனால் அவனது தாயார் காந்திமதி அம்மையாருக்கோ இது ஒரு புது இடம். அங்கு ஸ்ரீபெரும்புதூரில் சோமயாஜி சுவாமிகளின் நிழலிலேயே இத்தனை காலங்கள் வாழ்ந்து விட்டார் அவர். வெளி உலக அனுபவமே அவருக்கு பெரிதாக கிடையாது. தொடர்ந்து அங்கு இருந்தால் சோமயாஜியின் நினைவே மனோரீதியாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் இங்கே காஞ்சிபுரத்திற்கு குடிபுகுந்துள்ளார்கள். சோமயாஜி மறைந்து பல காலங்கள் ஆனாலும் காந்திமதி தாயார் இன்னும் அவரது நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் எங்கும் செல்வதும் இல்லை, யாரையும் சந்திப்பதும் இல்லை. சொல்லப்போனால் இங்கே தெரிந்தவர்கள் என்று காஞ்சிபுரத்தில் யாருமே இல்லை. அதனால் தங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். என்ன சுவாமி இது? விண்ணப்பம் என்றெல்லாம் பெரிய வார்த்தை சொல்கிறீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். பட்டரே, அடியேனுக்கு கட்டளையிடும் பழக்கமெல்லாம் கிடையாது. வேண்டுகோள் விடுத்துத்தான் பழக்கம். தாயே, நீங்கள் ராமானுஜனின் தாயாரை சந்தித்து அவருடைய சேம லாபத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடியேனுக்காக இதை நீங்கள் செய்ய வேண்டும் தாயே. உங்களுக்காகவா? இவர் சொன்னது போல் ராமானுஜரின் குடும்பத்துடன் பழகுவதும் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்வதும் எங்களுக்குத்தானே பெருமை. மிக்க நன்றி தாயே. காந்திமதி தாயாரை சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டியது தங்களின் பொறுப்பு. நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஓரிரு நாட்களில் அவர்கள் அகத்திற்கு சென்று அவர்களை சந்திக்கிறேன். நீங்கள் பிரஸ்தாபித்தபடி அவர்களை சகஜ நிலைக்கு கொண்டு வருகிறேன். மிக்க நன்றி தாயே. உங்கள் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். எங்கள் விருப்பத்தை எப்பொழுது நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீர்கள்? நல்லதை செய்வதற்கு காலம் கடத்த வேண்டாம். இன்றே அடியேன் உங்கள் அகத்திற்கு வருகிறேன். எல்லோரும் சேர்ந்தே அமுது செய்யலாம். ஜானகி, நம்பி சுவாமிகள் எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுத்து விட்டார். தன்யனானேன் சுவாமி. அடியேன் தாசன்.
பட்டரே, இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மாலைதானே? ஆமாம். பட்டரே, மாலை பொழுதில் செய்ய வேண்டிய திருமஞ்சனத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தேவையான அளவு இருக்கிறதல்லவா? தாராளமாக இருக்கிறது. அடியேன் கொடுத்த மாலைகள் அனைத்தையும் வரதருக்கு சூடிவிட்டீர்களா? ஓ ஆமாம். இன்றைய விசேஷ மாலையான தாமரை, சம்பங்கி, துளசி, சாமந்தி மற்றும் இவற்றோடு அணிவகுத்துள்ள ரோஜா மலர்கள் கொண்டு நேர்த்தியாக தொடுக்கப்பட்டுள்ள மாலையை சூடிய வரதன் மேலும் குளிர்ந்து காணப்படுகின்றான். வேறு ஏதாவது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறதா? ஏதாவது இருந்தால் சொல்லி அருள வேண்டும் சுவாமிகளே. வெளிவாசலில் தோரணங்கள் கட்டப்பட்டு விட்டதல்லவா? அதிகாலையிலேயே முதல் வேலையாக கட்டி ஆயிற்று நம்பிகளே. அப்படி என்றால் மிகவும் நல்லது. வந்தனம் நம்பிகளே. வந்தனம் பட்டரே. வந்தனம் வந்தனம். அடடே, வாருங்கள் அதிகாரி அவர்களே. ஊரிலிருந்து எப்பொழுது வந்தீர்கள்? இன்று விடியற் காலையில் தான் வந்தேன். அப்படியா? என்ன, கோயிலில் எங்கு பார்த்தாலும் மாவிலை தோரணம், பல இடங்களில் நேர்த்தியான மாக்கோலங்கள் என்று அமர்க்கலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் விசேஷமா? விசேஷமா? அதிவிசேஷம். மகோன்னதமான யதிஸ்ரேஷ்டர் வருகிறார் என்றால் அதிவிசேஷம் தானே. என்ன பட்டரே, யார் என்று சற்று விளக்கமாகத்தான் சொல்லுங்களே. அதிகாரி அவர்களே, அடியேனின் ஆச்சாரியர், தரணி போற்றும் ஸ்ரீவைஷ்ணவ குல திலகரான ஸ்ரீ ஸ்ரீ யமுனாச்சாரிய சுவாமிகள் இக்காஞ்சியம்பதி வரதராஜ பெருமாளின் சன்னதிக்கு விஜயம் செய்கிறார். அவரை வரவேற்கத்தான் இத்தனை ஏற்பாடுகளும். அதிவிசேஷத்திற்கு அதுதான் காரணம். அப்படியா? முன்பே எனக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் ஒரு நாள் முன்னதாகவே வெளியூரில் இருந்து வந்திருப்பேனே. எங்களுக்கே நேற்றைய பொழுதுதான் தெரிய வந்தது அதிகாரி அவர்களே. மற்ற ஏற்பாடெல்லாம் சரிவர ஆகிவிட்டதல்லவா? வெகு நாட்கள் கழித்து ஆச்சாரியார் இங்கு விஜயம் செய்கிறார். நான் முன்பே இங்கு இருந்திருந்தால் பல வேளைகளில் உங்களுக்கு உபகாரமாக இருந்திருப்பேன். வருந்த வேண்டாம், அனைத்தும் அமோகமாகவே செய்யப்பட்டிருக்கிறது. தங்களால் நியமிக்கப்பட்ட உப அதிகாரிகள் பல வேளைகளை தாமே இழுத்து போட்டுக்கொண்டு செவனே செய்து விட்டார்கள். இருப்பினும் என் பங்கிற்கு நானும் ஏதாவது சில காரியங்கள் செய்திருந்தால் எனக்கும் திருப்தியாக இருக்கும். ஆச்சாரியரை எதிர்கொண்டு அழைக்கும் தருணத்திற்கு முன்னதாகவே தாங்கள் தான் வந்து விட்டீர்களே. நிச்சயம் அது திருப்தி தரும் விஷயம்தானே? சரியாக சொன்னீர்கள் நம்பிகளே. பட்டரே, நம் திருக்கட்சி சுவாமிகளை கவனித்தீர்களா? முகத்தில் எவ்வளவு பொலிவென்று பார்த்தீர்களா? பிறகு இருக்காதா? இவருக்கும் இவரது ஆச்சாரியருக்கும் உள்ள சந்திப்பில் இருந்த இடைவெளிதான் வெகுவாக குறைந்திருக்கிறதே. இவர் போய் ஸ்ரீரங்கத்திற்கே சென்று ஆச்சாரியரை பார்த்திருக்கிறார். இப்போது அவரே இங்கு விஜயம் செய்கிறார். வேறு என்ன வேண்டும்? அதுதான் இவர் முகத்தில் இத்தனை பொலிவு. அது ஒரு பக்கம். இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இன்று வரதனின் திருமுகத்திலேயே மந்தகாச புன்னகை சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. அப்படி ஒரு பேரானந்தம், குதூகலம். ஓ, தங்களுக்கும் அது தெரிந்து விட்டதா பட்டரே? ஆலவட்டத்தை அடியேன் சுழற்றிய விதத்தில் தான் வரதன் மகிழ்ந்திருக்கிறான் என்று நினைத்தேன். இப்போதுதான் அடியேனுக்கு புரிகிறது. தன் பரம பக்தரும் வைஷ்ணவ குல பூஷணமும் தன்னுடைய மேலான ஸ்தலத்திற்கு நல்வழி காட்டிடும் ஆச்சாரிய சிரோன்மணியுமான யமுனாச்சாரியார் தன்னை தரிசிக்க வருகிறார் என்ற மற்றற்ற மகிழ்ச்சியும் தான் வரதனை வெகுவாக பூரிக்கச் செய்திருக்கிறது. அவனுடைய திருமேனியும் அதீத காந்தியுடன் காட்சியளிக்கிறது. நம்பி சுவாமிகளே, ஒரு சிறு விண்ணப்பம். தங்களின் பேச்சு சாமர்த்தியத்தால் ஆச்சாரியரை சில காலங்களாவது இங்கு காஞ்சியம்பதியிலேயே தங்கியிருக்கும்படி செய்ய வேண்டும். நல்ல யோசனைதான். அடியேனுக்கும் அதில் பெரும் உகப்புதான். இருப்பினும் ஆச்சாரியர் செவிசாய் தருள வேண்டுமே. அவரின் திருமணத்தை அவரே அறிவார், இந்த வரதனும் அறிவார். சரியாக சொன்னீர்கள். வரதன் விரும்பிதானே ஆச்சாரியரே இங்கு வர சித்தமாக இருக்கிறார். வரதனை தரிசிக்க வேண்டும், இங்குள்ள பலரையும் அனுகிரகிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சிலரை விசேஷமாக கடாட்சிக்க வேண்டும் என்றும் சங்கல்பம் செய்திருக்கிறார் நம் ஆச்சாரி. சாமி, சாமி. என்ன சாரதி? உங்க குருநாதர், அதான் ஆச்சாரியர் கோயிலுக்குள்ள வந்துட்டாரு சாமி. அப்படியா? சொன்ன நேரத்தை விட முன்பாகவே வந்து விட்டாரே. பட்டரே, ஆச்சாரியருக்கு பூரண கும்ப மரியாதையை நீங்களே செய்து விடுங்கள். எடுத்து வாருங்கள். இதோ வருகிறேன். சாரதி, சாமி, நீ சென்று திருக்குடையை எடுத்து வா. சரிங்க சாமி. வாருங்கள் அதிகாரி அவர்களே. சரி. அடியேன் தாசன்
ஆச்சாரியருக்கு சுவாகத்தம். பூரண கும்ப மரியாதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி, தங்களின் வரவால் இந்த காஞ்சியம்பதியே புது பொலிவு பெற்றிருக்கிறது. தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். தங்களின் வரவை இக்காஞ்சியம்பதி வாழ் மக்கள் அனைவரும் நெடுநாட்களாக ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று அது நிறைவேறிவிட்டது. ஆச்சாரியருக்கு இந்த அடியவனின் அனந்தமான வந்தனங்கள். பெரிய நம்பி சுவாமிகளே, அடியேனின் வந்தனங்கள். என்ன கஜேந்திரதாசரே, ஆலவட்ட கைங்கரியம் எல்லாம் குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறதா? தங்களின் ஆகியைப்படி பரிபூர்ணமாக நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. சுவாமி, இவர் இக்கோயிலின் பிரதான பட்டர். தாசன் அடியேன். ரகுநாத பட்டர் என்பது திருநாமம். இவர் கோயில் அதிகாரி, பெயர் கருணாகரன். அடியேன் தாசன். சுவாமி, இவன் பெயர் சாரதி. அடியேனுக்கு புஷ்ப கைங்கரியத்தில் உபகாரமாக இருக்கிறான். கும்பரசாமி, என் குருநாதரால அவருக்கும் குருவான உங்களை தரிசிக்க முடிஞ்சது சாமி. உங்க ஆசீர்வாதம் இந்த பாமரனுக்கு எப்போதும் இருக்கணும் சாமி. சொல்லின் செல்வன் போன்று பேசும் அந்த சாரதி நீதானா? ஆமாங்க சாமி. உன்னை பற்றி திருக்கோஷ்டி நம்பியே புகழ்ந்தானே. உன் வினயத்திற்கும் பண்பான பேச்சிற்கும் சேவைக்கும் உன்னை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். சாமி, உங்களோட புகழ்ச்சிக்கு கூட நான் பொருந்த மாட்டேன் சாமி. இதோ இருக்காரே என் குருநாதர், அவருக்கு தான் போய் சேரும். என் குருநாதர் இல்லாம இந்த அர்ப்பனுக்கு ஒரு கதியும் இல்ல சாமி. சாமி, எதுக்குமே பிரயோஜனமே இல்லாம இருந்த என்ன வைணவ குல திலகரான தாங்களே புகழற அளவுக்கு மாத்தினது என்னோட குருநாதர், உங்களோட அன்பான சிஷ்யர். இதோ இந்த திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தான். சாமி, அவர் இல்லன்னா இந்த சாரதியே இல்ல. சாரதி, போதும். ஆச்சாரியருக்கு முன்னால் நின்று கொண்டு அடியேனை போய் குருநாதர் அது இது என்று உளறிக் கொண்டிருக்கிறாயே. திருக்கச்சி, அவனை ஏன் கண்டிக்கிறாய்? அவன் என்ன தவறாகவா சொல்லிவிட்டான்? அடியேனை பொறுத்தருள வேண்டும் சுவாமி. குருவிற்கெல்லாம் குருவாகவும் ஒப்பற்ற ஆச்சாரிய சிரேஷ்டராக திகழ்ந்து கொண்டிருக்கும் தங்களின் முன்னால் அடியேன் என்றும் ஒரு சேவகன்தான், தாசானு தாசன்தான். எங்கோ பிறந்த இந்த அடியேனை ஒரு உயரத்தில் நிறுத்தி இருப்பது தங்களின் கருணையே சுவாமி. திருக்கச்சி நம்பி, குலத்தை கொண்டு யாரையும் யாரும் தாழ்த்தியோ உயர்த்தியோ சொல்லிக் கொள்வது தகாத செயல். அந்த பகவான் ஒருவன் முன்புதான் நம் தாழ்த்தியைச் சொல்லி அந்த எம்பெருமானை உகந்து சரணாகதி செய்ய வேண்டும். மற்றபடி ஒருவன் நடந்து கொள்ளும் குணத்தில்தான் அவனின் உயர்வோ தாழ்வோ அடங்கியுள்ளது, குலத்தில் அல்ல. மதுரகவி ஆழ்வார் அந்தணர் குலத்தில் தோன்றியவர்தானே. பல திவ்ய தேச எம்பெருமானை சேவித்துவிட்டு திடீரென தெற்கே கண்ட ஜோதியை நோக்கி புறப்பட்டு நம் திராவிட தேசத்தில் திருக்குறுங்குடி எனும் திவ்ய தேசத்தில் மாறன் சடகோபரான நம்மாழ்வாரை சந்தித்தார். அக்கணமே ஆழ்வாருக்கு வசமாகிப் போனார். நம்மாழ்வார் மாறன் சடகோபர் குலத்தால் அந்தணர் அல்லாதவர்தானே. ஆனால் மதுரகவி ஆழ்வாரோ மாறன் பொன்னடி பணிந்து அவரையே தன் ஆச்சாரியராக பற்றினார். அது மட்டுமா, நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி, பாவி நின்னிசை பாடித் திரிவனே என்று தான் பாடிய பாசுரத்தில் அவர் என்ன குறிப்பிட்டார்? நாக்கினால் ஆழ்வாரை துதி செய்து ஆனந்தத்தை பெற்றேன், அந்த ஆழ்வாருடைய அழகிய திருவடிகளோடே பொருந்தப் பெற்றேன். இது சத்தியமே. ஆழ்வாரான மாறன் சடகோபரை தவிர்த்து வேறொரு தெய்வத்தையே நான் அறிய மாட்டேன் என்கிறார் மதுரகவி அவர்கள். மேலும் திருநகரி என்னும் இவ்வூரின் தலைவரான ஆழ்வாரின் அருளிச் செயல்களான வேதத்திற்கு சமமான தமிழ் திராவிட திவ்ய பிரபந்தங்களையே தன் மனம், வாக்கு மற்றும் தேகத்தால் அனுபவித்து பாடியபடி திரிவேன் என்று சபதமிட்டுச் சொல்கிறார். ஆகையால் அவர்களின் அடியொற்றியான நாம்
குலத்தை கொண்டாடாமல் குணத்தில் உயர்ந்து வாழ்வதே உய்வதற்கான ஒரே வழி. அவ்வகையில் கஜேந்திரதாசனான திருக்கச்சி நம்பி, நீ ஒரு உயர்ந்த குணவான். உன்னை இந்த சாரதி குருநாதன் என்று அழைத்ததில் ஒரு தவறும் இல்லை. நீ இன்னும் பல சிரேஷ்டர்களுக்கு குருவாக திகழ்கிறாய். என்ன சாரதி, அடியேன் சொன்னது சரிதானே? சாமி, குருவுக்கு குருவான என் சாமி, உங்க பேச்சில தவறுக்கு ஏது சாமி வாய்ப்பு? எம்புட்டு விஷயத்த இந்த மரமண்டைக்கு புரியும்படி எத்தனை அழகா சொன்னீங்க. இது அத்தனையும் கேட்டதுனால இந்த கட்டை நல்லா வேகுங்க. அப்பா சாரதி, உனக்கு ஒரு குறையும் வராது. தன்னடக்கத்தோடு இருப்பவன் என்றும் நாசமடைய மாட்டான். இதுதான் வைணவத்தின் மையமான வாக்கு. திருக்கச்சி, சற்று முன் நாம் வரதனை சேவித்து வந்தோம். அந்த சுந்தர வரதனின் அழகு இன்னும் நிழலாடியபடியே இருக்கிறது. எத்தனை முறை சேவித்தாலும் தெவிட்டாத அமுதமன்றோ அவன். வருவோரை வா வா என்று அழைப்பது போலவே தன் கரத்தை வரதன் வைத்திருப்பதாக அடியேனுக்கு தோன்றுகிறது. என்னிடம் சரணடைந்தால் போதும், நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்பது போலல்லவா வரதன் காட்சி அளிக்கிறார். சுவாமி, தாங்கள் அந்த பேரருளாளனை அனுபவிக்கும் பாங்கே தனி. தங்களின் லைப்பை எப்படி வர்ணிப்பதென்றே புரியவில்லை. வரதனின் பிரசன்னமான திருமுக மண்டலம், சங்கு, சக்கரம், கதாபத்மம் என தன் திவ்ய ஆயுதங்களை கைகொண்டிருக்கும் அழகு சிறப்பு என்றால், நீ அவனுக்கு அணிவித்திருக்கும் பூமாலையோ இன்னும் அழகாய் வரதனை ஜொலிக்க செய்கிறது. நீ எவ்வளவு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறாய். மாதவனுக்கு பிடித்தமான மல்லிகை, முல்லை, ஜாதி புஷ்பம், செந்தாமரை, செவ்வந்தி, இவற்றோடு அவனுக்கு மிகவும் பிரியமான திருத்துழாயான துளசியையும் சேர்த்து நெருக்கித் தொடுத்த பெரிய மாலை. அதை நீ பாசுரம் பாடியபடியே தொடுத்ததால் அதில் உண்டாகியிருக்கும் ஆன்மீக மனம். நீ பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் திருக்கச்சி. அங்கு திருமலை காட்டில் சேவை சாதிக்கும் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு திருமலை நம்பி, இங்கு எழில்மிகு காஞ்சியம்பதிக்கு திருக்கச்சி நம்பி, உங்களால் அடியேனும் பேறு பெற்றேன். சுவாமி, தங்களால் அன்றோ இந்த கடையேனுக்கும் பேரு. இப்படி ஒரு சேவையை செய்ய வைத்ததே தங்களின் கருணை என்றோ சுவாமி. இந்த கடையேனை பற்றி அன்று இந்த வரதனிடம் தாங்கள் விண்ணப்பம் செய்ததால் அன்றோ அந்த வரதனும் அடியேனிடம் சம்பாஷிக்கிறான். திருக்கச்சி, அடியேன் ஒன்றும் பெரிதாக செய்ததாக கருதவில்லை. இவன் என்னுடையவன், என் பக்தன், என் சேவகன் என்ற முடிவை அந்த வரதனே எடுக்கிறான். அப்படி அவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். உன் ஆலவட்ட கைங்கரியத்தால் தான் அக்னி ஜுவாலையிலிருந்து வெளிப்பட்டாலும் குளிர்ந்து காணப்படுகிறான். அனைவரையும் கடாட்சிக்கிறான். கருணாமூர்த்தியான வரதனிடம் யாசிக்கும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்பவனாக அன்றோ அவன் பெயரையும் தாங்கி நிற்கிறான். இன்று எப்பேற்பட்ட ஒரு சேவையை அவன் இந்த அடியவனுக்கு அருளிவிட்டான். சுவாமி, தாங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது அத்திகிரி அருளாளனை ஆச்சாரியர் மனமுகந்து சேவித்தீர் என்பதை அடியேனால் உணர முடிகிறது. சுவாமி, சேவித்தேன். புண்டரிகாட்சனை அகம் குளிர சேவித்தேன். கைப்படைத்த பயனாய் கைகூப்பி சேவித்தேன். கோடி சூரிய பிரகாசனான வரதனை, அமரர்கள் தலைவனை, அத்தியூரானை, மறைதேடும் மூர்த்தியை, சத்தியவிரத கஷேத்திர கஜேந்திர வரதனை பாதாதிகேசம் சேவித்தேன். கண்குளிர தரிசித்தேன்.